Ave Maria, gratia plena, Dominus tecum. அன்புக்குரியவர்களே, உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் பெயரால் வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்னையின் வணக்க மாதமாகிய இம்மாதத்தில் ஒவ்வொரு நாளும் அன்னையை பற்றி சில சிந்தனைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அந்த வரிசையில் இன்று நாம் சிந்திக்கவிருக்கும் தலைப்பு பணிமய அன்னை. தஸ் நேவிஸ் மாதா என்றும் அழைக்கப்படுகின்றாள் இத்தாய். நேவிஸ் என்ற வார்த்தை இத்தாலிய மொழியில் நேவே, அதாவது பணியை குறிக்கின்றது. அதுவே தஸ் நேவிஸ் என்று அழைக்க காரணமாக அமைகிறது. இத்தாலியில் ரோமை நகரில் ஜான் என்ற பெயருடைய ஒரு பிரபு நிறைய சொத்துக்கள் உடையவராக இருக்கிறார். ஆனால் அவருக்கு குழந்தைகள் இல்லை. எனவே தனது சொத்துக்களை அன்னை மரியாளுக்கு பொருத்தனையாக தருவதாக வாக்களிக்கிறார். அன்று இரவு அவருக்கு கனவில் தோன்றுகிறார் அன்னை மரியாள். ஆகஸ்ட் 5ஆம் தேதி ரோமையில் உள்ள எஸ்கலின் மலை குன்றில் சென்று பார்க்கும்படியாக அவரை பணிக்கிறார். அவ்வாறு அவரும் ஒரு மனைவியும் சென்று பார்க்கின்ற பொழுது அங்கே வெண்பனியினால் அந்த இடத்தில் ஆலயம் கட்டுவதற்கான அந்த அளவை அன்னை மரியாள் அங்கே காட்டியிருப்பதை பார்க்கின்றார்கள். வழக்கமாக ஆகஸ்ட் மாதத்திலே அங்கு கடுமையான வெப்பம் நிலவுகின்ற அந்த நேரத்திலே அதிசயமாக பனியை பொழிவித்து ஆலயத்தை கட்டுவதற்கான இடத்தையும் அளவையும் அன்னை மரியாள் அவர்களுக்கு காட்டுகின்றார். அப்பொழுது இருந்த திருத்தந்தையிடம் ஜான் சென்று தனது கனவை பற்றியும் அவர் கண்ட அந்த காட்சியை பற்றியும் சொல்லுகிறார். அப்பொழுது இருந்த அந்த திருத்தந்தை லிபோரியூஸ் தனக்கும் அன்னை மரியாள் கனவில் தோன்றி இத்தகைய சொற்களை சொல்லியதாகவும் சொல்கிறார். அதன் பின் திருத்தந்தை 3ஆம் சிக்ஸ்டஸ் காலத்திலே அந்த இடத்திலே ஒரு ஆலயமானது கட்டப்படுகின்றது. அதே நேரத்தில் எபேசு என்னும் சங்கத்தில் அன்னை மரியாள் இறைவனின் தாய் என்ற நம்பிக்கை கோட்பாடு அறிவிக்கப்படுகின்றது. கிபி 439ஆம் ஆண்டு மேரி மேஜர் என்ற உலகின் அன்னைக்கு கட்டப்பட்ட முதல் திருத்தல பேராலயமானது இவ்விடத்தில் கட்டி முடிக்கப்படுகின்றது. தமிழகத்தில் பல இடங்களில் இப்பெயர்கள் கொண்ட அன்னையின் ஆலயம் இருந்த போதிலும் தூத்துக்குடியில் உள்ள பணிமய மாதா பேராலயமும் தெற்கு கள்ளிக்குளத்தில் உள்ள அதிசய பணிமய மாதா ஆலயமும் பிரசித்தி பெற்றவைகளாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, நீங்கள் கடவுளுடைய கோவில் என்று பவுலடிகளார் நமக்கு கூறுகின்றார். அப்படியானால் நாமும் நமது உடலையும் உள்ளத்தையும் எப்பொழுதும் தூய்மையாக வைத்து நாம் இறைவனுக்கு உகந்த ஆலயமாக வாழ முயற்சி செய்வோம். பணிமய அன்னை நமக்காக பரிந்து பேசுவாள்.